ஒரு பெரிய ஆக்டரோட 100வது திரைப்படம். எல்லா ஹீரோவுக்கும் 100வது படம் ஓடாது. இல்ல செல்வமணி 100வது படமா தான் நீ பண்ணும். பட்ஜெட் அதுக்கேற்றமா அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்லிட்டேன் சார் 100வது படம்னா நம்ம எது சொன்னாலும் விஜயகாந்த் சார் செய்வார். நடுவில் வந்து ஒரு கேனல் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு 30 மீட்டர்ஸ் டெப்த். அதில் மேலே ரோப் கட்டி டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபைட் மாஸ்டர்லாம் பண்ணிட்டேன். ரெடியாகி அவங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. சென்ட்ரலில் போகும்போது என்ன ஆச்சுன்னா 6 பேர் வந்து நிற்கும் போது 600 கிலோ வெயிட் வரும்போது கீழே இருக்கிற கயிறு வந்து கீழே போகுது. அப்போ மேலே இருக்கிற கயிறு வந்து கீழே வரமாட்டேங்குது. கீழே கையில் இழுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் 6 அடி இருக்கு இல்லையா, அது வந்து 10 அடிக்கு ஆகிடுது. அப்போ இவங்க கையில் பிடிச்சி இழுக்கணும். அப்போ ஏறக்குள்ள தொங்கிட்டு போகிற மாதிரி ஆச்சு. அங்கே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அறுத்து ஃபுல்லாக ரத்தம். ஒரு 25 அடியிலேருந்து கீழே விழுந்தார். அப்படியே விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நல்ல வேலையாக பக்கத்தில் வந்து ஒரு ராக் இருக்குது. ராக் பக்கத்தில் ஒரு புஷ் இருக்குது, முள் புஷ்ஷு. அதில் விழுந்தார். விழுந்தோடனே பின்னாடி அவர் நல்ல அடிபட்டு, அந்த பின்னாடி வந்து அவருக்கு அந்த டைல் போன் இருக்குங்களா, அதில் வந்து அந்த வைப்ரேஷனில் அவருக்கு வந்து சொல்லிங்கலாம் வந்துடுச்சு. இப்போ அவரோட உடல்நலம் பாதிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து நிறைய காட்சிகள் அவர் வந்து டியூப்லாம் பண்ணி தான் இந்த உடல்நிலை வந்து சில முட்டாள்கள் சொல்கிறாங்க அவரை பற்றி. தவிர அவனுக்கு அந்த அறிவற்றவனுங்களாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. படத்தில் வந்து ஒரு ஷாட்டுக்கும் வந்து ஒரு கதை இருக்குது. இந்த சாங் எடுக்க ஒரு இடத்துக்கு போகும்போது 40 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம். அந்த 40 கிலோமீட்டர் அவர் ரோடு போட்டார். அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. நாங்கள் நடந்து போன பிறகு 40 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு மறுநாள் வந்து அங்கே ஷூட்டிங்கு ஆள் வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டில் எங்களுக்கு அங்கேயே தங்கிக்கிட்டோம், அங்கேயே சாப்பிட்டோம். அவர் எங்களுக்கு எல்லோரும் அவரே சர்வ் பண்ணுவார். ஷூட்டிங் இருந்தால் நடிப்பார், இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு போடுவார். ட்ரைவ் பண்ணுவோம், அவரே ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து கேமராவை கொண்டு வருவார். டிரைவர் மாதிரி டிரைவர் வேலையை பண்ணுவார். அது மாதிரி ஒரு உலகத்தில் நான் ஏற்கனவே 16 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எனக்கு சின்ன தொந்தரவு வந்திருக்கு. ஆனால் தொந்தரவே இல்லாத ஒரு நடிகர்னா அது ஒரு விஜயகாந்த் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார்.